துரைக்கண்ணா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் பார்க்குறப்போ ஒரு 3வது மணிக்கான முயற்சி இருக்கிறத பார்க்கலாம். 1996 வைகோ, 2006 விஜயகாந்த், 2016 மக்கள் நல கூட்டணி, இடையில் நாம் தமிழர் கட்சி ஒன்று வச்சு, 2026 இப்போ புதிய வருகைன்னு பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம். இப்படி ஒரு வருகை இருக்கிறப்ப 2016 முடிவு மாறி இருக்குது. பாக்கி எல்லாமே ஆளுங்கட்சி ஆட்சியை இழந்திருக்கிறதா பார்க்க முடியுது. இப்போ இந்த 2026 என்பது ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். உங்கள் பதில் கேள்வியை முன் வச்சுட்டேன். துரைக்கண்ணா தொடருங்க. நிச்சயமாக இப்போ நம்ம 4 சகோதரர்கள் பேசின அந்த விஷயம் வந்து ஃபுல்லாக ப்ரீ போல் எக்ஸிட் போல் என்னென்னு இப்போ நம்ம நேரடியாகவே வந்துடும். தலைவர்கள் நம்பிக்கையும் கலை யதார்த்தத்திற்கு வந்துடும். தலைவர்கள் எல்லோருமே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்குது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக 7வது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் 200+ன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க. நம்ம பார்த்தோம். ஏராளமான நிர்வாகிகள் பூத்து கமிட்டி, பாக கமிட்டி, தொகுதிக்குழு, மாநிலக்குழு, மண்டலக்குழு, மந்திரிகள் குழுன்னு போட்டு களம் இறங்கிட்டாங்க. அதனால் ஏராளமான முதலீடுகளும் செய்திருக்காங்க. ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் நிறைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அதனால் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு திமுகவினர் பயணிக்கிறார்கள். அப்படியே இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் ஆட்சி மீதான அதிருப்தி என்பது மக்களிடம் பெரும்பாலும் இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் இருக்கிற 52 துறைகளினுடைய அலுவலர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லோருமே போராட்ட களத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம். கடந்த 3-4 ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தில் இருந்தோம். மக்கள் மத்தியிலுமே இந்த வாக்குறுதிகளில் பெருமளவு நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற அந்த அதிருப்தி என்பதும் இருக்குது. எனவே இந்த அதிருப்தி என்பது ஆட்சி மாற்றம் என்று வருகிற பொழுது அனைத்து இந்த அதிமுகவுக்கு தான் அது சாதகமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவருடைய பிரச்சாரம், இவர் அறிவித்த பல அறிவிப்புகள், திரு எடப்பாடியார் அறிவித்த அறிவிப்புகள், இதை தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்கிறது, திரு எடப்பாடியாருக்கு இருக்கிறது. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த பல 10 ஆண்டுகளாக முயற்சி நடந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு, தொண்டர் பலம், அந்த தலைவர்கள் மீதான தொண்டர்கள் ஈர்ப்பு, நிர்வாகிகள் பலம், இது வந்து கடந்த 60 ஆண்டுகளாக திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்தது. இடையில் வந்த பாமக, மதிமுக, தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள் முயற்சி மேற்கொண்டன, தோல்வியில் தான் முடிந்தது. ஆனால் இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிற தாவேக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயினுடைய தாக்கம் என்பது இந்த 2026 தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் 18லிருந்து 25% வரைக்கும் சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் 30-31% கூட எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 4ஆம் தேதி தான் தெரியும் எவ்வளவு எடுக்கிறாரு, எவ்வளவு சீட்டாக அது வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகமும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு வெற்றியை பெறும்னு ஒரே ஒரு நிறுவனம். இந்த 12-13 நிறுவனங்களில் ஒரு 2-3 நிறுவனங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சின்னு, ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பார்கள். இந்த தேர்தலுக்கு முந்தைய அவங்க சொல்கிற நம்பருக்கும் இவங்க சொல்கிற அந்த நம்பருக்கும் வித்தியாசம். அதுதான், நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளாலும் சரி, பிந்தைய கருத்து கணிப்புகளானாலும் சரி, பெரும்பாலும் அவ்வப்போது தவறுகள் நடக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 2.5 லட்சம் வாக்குகள்லேருந்து 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வாக்குகள் இருக்குது. சில 100 பேர்களிடம், சில 1000 பேர்களிடம், சில பகுதிகளில் மட்டுமே போகிறது. இதில் பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் பெண்கள்கிட்ட எல்லாம் சாதாரணமாக போய் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டுட்டு வாங்கவே முடியாது. நாங்கள் எதுக்கோ போட்டோம், எங்களுக்கு பிடிச்சதுக்கு போட்டாங்க அப்படின்னு. இந்த முறை வந்து இந்த புதிய இளைஞர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த புதிய இளைஞர்கள் ஆர்வ கோளாறு காரணமாக நிறைய அவங்கள சார்ந்த குடும்பத்தினர் வந்து தாவேக்கா விசில்னு சொன்னதுனால அது ஒரு பெரிய ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இதில் வந்து பெரிய அளவில் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஊட போய் ட்ரெண்டு தான் வாக்கா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் 30 தென் மாவட்டங்கள்லாம் 33 இடம்லாம் சொல்கிறீங்களே, இப்போ 30க்கு மேலே வந்தாலே சீட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குல்ல? இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் விஜய் ரசிகர்களை தாண்டி இந்த சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், பெண்கள், நடுத்தர வயது பெண்கள், இவர்களுடைய வாக்குகள் கணிசமாக அவருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம களத்தில் பார்க்குற போதே தெரிகிறது. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு 8-10 தொகுதிகள். ஏன்னா
இவர் போட்டிருக்கிற ஒரு 18-20 வேட்பாளர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மற்ற அரசியல் கட்சிகளில் பயணித்த முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, அந்த மாதிரி ஒரு 18-20 முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அந்த தனித்த செல்வாக்கு அந்த தொகுதிகள், அதை தாண்டி தவேகாவுடைய வாக்குகள் போகிற போது அவங்களுக்கு அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். செங்கோட்டையன், கூப்பாகிருஷ்ணன் போல குறிப்பிட்டே சொல்றீங்களா? நிச்சயமாக குறிப்பிட்ட சில தொகுதிகளில், தென் மாவட்டங்களில், நம்ம தூத்துக்குடியில் ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவரே போட்டார், தூத்துக்குடியில் 5 தொகுதியுமே தவேகா வந்துடணும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தவேகாவோட நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்கள் வெற்றி சான்றிதழோடு பனையூருக்கு வாருங்கள் என்று அறிவிப்பு விடக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அப்படியும் சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலுங்கிறப்ப அங்க ஒரு எதிர்மறை இருக்கு. அது சந்திச்சுதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம திராவிட அந்த உறுதித்தன்மை குறையுதா அப்படின்னு சொல்றேன். நாங்க தான் வெற்றி பெறுவோம், ஆட்சி வைப்போம்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் சொல்ற இடத்துல உறுதித்தன்மை குறைஞ்சிட்டா தாவேகாவுக்கு? நிச்சயமா கள யதார்த்தம் அவருக்கு தெரியும்ல. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திமுக அதிமுகவினுடைய கட்டமைப்பை உடைத்து ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்குமான இந்த 10-60 ஆண்டுகளை பார்த்தோம்னா எந்த தேசிய கட்சி ஆனாலும் எந்த மாநில கட்சிகளானாலும் இந்த 2 திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தால் தான் ஒரு 4-5 எம்பி 10-20 எம்எல்ஏ கிடைக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். தொடர்ந்து அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறது. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து களத்துக்கு வந்தபோது முதல் தேர்தலில் அவர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். அப்படி அதிமுகன்னு போகிறபோது பிரதான எதிர்க்கட்சிங்கிற அளவுக்கு வந்துட்டார். அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தம், தேர்தல் கள யதார்த்தமும் அதுதான். திரு விஜய் அவர்களுக்கு அது இப்போ புரிஞ்சிருக்கும். சரி, அதான் இன்னொரு விஷயம் இப்போ பாண்டியன் அதில் குறிப்பிட்டார். பாண்டியனுக்கு குறிப்பிட்டதாக தான் கிட்டத்தட்ட கேப்ரியலும் அதான் குறிப்பிட்டார். விஜயனுடைய இந்த வருகை தாக்கம் என்பது அதிமுக வாக்கை தான் நிறைய பிரிக்குது, அது திமுகவுக்கு சாதகமாக மாறுது அப்படிங்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் அடித்து ஆடுறார். இது 60 ஆண்டுகளை, கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக 1972 இந்த களத்தில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக எதிர்ப்பு என்றால் அது அண்ணா திமுக அப்படிங்கிறது தான். அப்போ இது எந்த அளவுக்கு இவர் பிரித்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சகோதரர் சொன்ன மாதிரி நகர்ப்பகுதிகளில் திமுக, கிராம பகுதிகள். ஏன் இந்த கேள்வி இன்னும் உங்கள்கிட்ட ரொம்ப நுட்பமாக கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 72லேருந்து இதை பார்த்துக்கிட்டு வர்றவர், இடையில அடுத்தடுத்து ஒரு 3வது ஒன்று வர்றப்பெல்லாம் அந்த வாக்கு யாருடைய வாக்கு 3வது அணிக்கு போயிருக்கு. 3வது ஒரு முயற்சி வைகோவாக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், அப்படியெல்லாம் வர்றப்ப அதிமுக வாக்கு அப்படி பிரிஞ்சுதா? இப்போ அப்படி பிரியறது போகிறதா 2024 பிரிய போதா, இல்லை அப்போல்லாம் பிரியாத வாக்கு இப்போ பிரிய போகுதா? இல்லை, ஏற்கனவே அவங்க அரசியல் கட்சியில் இருந்து இந்த 2 திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைத்தவங்க தான் அங்கே போனாங்க. ஒரு 6 கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு 16 இருந்தது. அப்போ நம்ம மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வலிமை வல்லமை எந்த கட்சிக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு அதிருப்தி இருக்கிறது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் அவங்க நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. இனி ஒரு சக்தி, புதிய சக்தி மாற்று என்று வருகிற பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வலிமை இருக்கிறதானே மக்கள் பார்ப்பாங்க. புதிய இளைஞர்கள், புதியவர்கள், சமுதாயம் சார்ந்தவர்கள், அவருடைய ரசிகர்கள், அது வந்து வாக்காக கன்வெர்ட் ஆகி நிச்சயமாக 18-20% மேலே வரும். அது இடங்களாக மாறுகிற பொழுது இந்த தாக்கம் எங்கே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நிச்சயமாக சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதை தாண்டி சீமானிலிருந்து 1-2% எடுத்திருப்பார், விசிகாவிலிருந்து 1-2% தாவேகா நிச்சயமாக எடுத்திருக்கோம். எல்லா வித இதுலேயுமே அவர் ஒரு புதிய சக்தியாக அரசியலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு புதிய சக்தியாக தன்னை முன்னிறுத்துவதால் இதுவரையிலும் இந்த 60 ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்களில் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் வாக்களித்தவர்கள் ஒரு மாற்று வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புதிய சக்திகள், புதிய வாக்காளர்களில் ஒரு பிரிவினரும் மற்ற பிரிவினரும் கூட சில பேர் நடுத்தர வயது பெண்கள், இளம்பெண்கள்லாம் கூட பார்த்தாங்க. அது விஜய் மீதான ஒரு ஈர்ப்பு, அரசியல் புரிதல், அரசியல் பார்வை இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவிற்கான ஒரு சேதாரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நம்ம மேலோட்டமாக பார்க்குற போது சொன்ன அந்த எதிர்ப்பு என்பது, அவங்க இப்போ பிரேமலதா அவர்களே முதலமைச்சர் முன்னிலையில் ஒரு கருத்தை சொன்னாங்கல்ல, இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, இந்த 2 தானே உங்களால் சொல்ல முடியும், அதை தாண்டி எதுவும் சொல்ல முடியாது. இதை தாண்டி போதை கலாச்சாரம் இருக்குது.
இப்போ இந்த தன்மையை கட்டுப்படுத்தலை. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்னார், ஒடுக்கவே இல்லை. இன்னொன்று, விஜயை கடந்து போயிட்டார். திரு கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா விஜயை அரவணைச்சிருப்பாரு, இல்லை அடக்கியிருப்பார். அந்த புரிதல் இல்லாமல் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், திமுகவுக்கும் பாதிப்பை நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும். மாற்று கருத்தை குறிக்கிறார். சொல்லுங்க சார். அதில் என்ன முக்கியமானது களத்தை வச்சு நான் சொல்கிறேன். சாருக்கு பதில் சொல்லுங்கிறத விட நான் இதாக எடுத்துக்கிறேன், ரெண்டாக எடுத்துக்கிறேன். 2 ஓட்டு ஏடிஎம்கேலேருந்து எடுத்தால் 1 ஓட்டு திமுகலேருந்து எடுக்கிறாங்க. இதில் சந்தேகமே கிடையாது. தாவேக்க எடுக்கிற ஓட்டு அது வந்து நகரத்துக்கும் இந்த கிராம தொகுதிக்கும் மாறுது. நீங்கள் ஏற்கனவே ஒரு நம்பர் கேட்டீங்க, கிட்டத்தட்ட அது 154ன்னு வச்சிங்க, இந்த பக்கம் 80ன்னு கூட வச்சிங்க நகர தொகுதி. அடுத்தது கடைசியாக தான் கடைசி 1 வாரம் 10 நாளில் மாறிச்சுன்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் தாவேக்காவுக்கு மாறலை. 6 மாதமாக நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த வந்து எல்லாமே முன்னாடியிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதி 5000 ரூபா போடும்போது காலையில் போட்ட பணத்தை நான் வந்து 2 பெண்களை பார்க்குறேன், 40 வயசுக்கு கீழே. அவங்க வந்து 11 மணிக்கு அவங்கள்ட்ட பேசுகிறேன். எனக்கு 5000 ரூபா போட்டாலும் நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு 2 பேருமே சொல்கிறாங்க. இதை நான் கேட்டுட்டு வந்து தான் தைரியமாக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அது திமுக ஓட்டு தானே? இல்லை இல்லை, அது ரெண்டாவது கொஸ்டின். அதான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. அது இது 4ஆம் தேதி தெரியும். 40% வாங்க வேண்டிய அமித்ஷா சொன்ன 40% வாங்க வேண்டிய அதிமுக கூட்டணி எவ்வளவு பிரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 14% குறைய போகுதுங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொன்னா 2க்கு 1 ஓட்டுங்கிறதா முக்கியம். 2 ஓட்டு அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு போனுச்சுன்னா 1 ஓட்டு திமுக போறதுல எனக்கு மாற்று. திமுகங்கிறது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். மொத்த ஓட்டுல 4,87,00,000 போலாயிருக்கு. அதுல 2 கோடி ஓட்டு வந்து திமுக குழுவும், 1 கோடி ஓட்டு அதிமுக கூட்டணி குழுவும், 1 கோடி ஓட்டு 1 கோடி ஓட்டு தாவேக்கா குழுங்கிறதுல மாற்று கருத்துல நான் 4ஆம் தேதி இங்க வரும்போது இதை நான் வந்து உறுதியிட்டு சொல்றேன். வாக்கு திருமுருகன் இருங்க, திருமுருகன் குறிக்கிறார். சொல்லுங்க திருமுருகன். ஆமா ஆமா, இப்ப தாவேக்கா வந்து திமுகவில இருந்து கொஞ்சம் எடுக்கும், அதிமுகவில இருந்து கொஞ்சம் எடுக்கும், விடுதலை சிறுத்தையில இருந்து கொஞ்சம் எடுக்கும், நாம் தமிழர் கட்சியில இருந்து எடுக்கும் ஐயா அப்படின்னா ஐயா பதிவு பண்றாரு. ஆனா களத்துல நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வந்து நின்று இருக்கிறேன். என் தம்பிகள் எல்லாம் நின்று இருக்காங்க. முதல்ல வேட்பாளரை அறிவிக்கப்படுத்தி தொகுதி பூரா போய் மக்கள்கிட்ட நின்னது நாங்க தான், நேரடியா நின்னது. அப்ப நேரடியா நின்று ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்கிறோம். நாங்க சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தும், மற்ற கட்சிகள் இருந்தும் நேரடியா எங்களோட இணைஞ்சு இந்த தடவை வாக்கு செலுத்திருக்கிறாங்க, எங்க கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்க அதையும் பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க மீண்டும் என்ன சொல்ல வர்றீங்கன்னா தாவேக்கான்னு சொல்றீங்க. நான் சொல்றேன்னா, நீங்க தாவேக்காவுக்கு முன்னிறுத்துற நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் நாம் தமிழர் கட்சி களத்துல நின்று எல்லாரோட பிரச்சனையில நின்று இருக்கு. நீங்க ஐயா சொன்னாரு இது மாதிரி கடந்த காலத்துல எல்லா துறையிலையும் போராட்டம் பண்ணாங்கன்னு. அந்த போராட்டங்கள்ல எல்லாம் துணை நின்றது யாரு? நாம் தமிழர் கட்சி தான். அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு மக்களும் நாம் தமிழர் கட்சியும் நின்னுச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும் நிக்கல. ஒரே ஒரு நிமிடம். அதிகபட்சமா நின்றது நாங்க தான் நின்றோம். சரி, மக்களே வந்து நேரடியா எங்கள்கிட்ட தானே வந்துருந்தாங்க. அப்ப நீங்க என்னத்துக்கு வந்து திருப்பி தாவேக்கா எடுக்கும்னா நாம் தமிழர் கட்சி எடுத்ததை ஏன் புறக்கணிக்கிறீங்க? இல்ல இங்க புறக்கணிக்கல, கணிப்புகள் இல்ல, கணிப்புகளுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் அதை பேசுறோம். இப்ப இங்க பேசுற யாருமே இல்ல அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் அதை பேசல. இந்த அமர்வினுடைய அடிப்படை என்னன்னா அந்த கணிப்புகளுடைய முடிவை வச்சுதான். அந்த முடிவுகள்ல நாம் தமிழர் கட்சியே இல்லையே பட்டியலுங்கிறதா கேள்வி. நாங்க வந்து சொல்றோம், நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் நிறைவா ஒண்ணு சொல்றேன். ஊடகத்தோட அறம், ஊடக ஆய்வாளர்களோட அறம், அரசியல் ஆய்வாளர்களோட அறம் எதை நோக்கி இருந்திருக்கணும்? ஊடக அறம் தேர்தலுக்கு இதுல திருமுருகன் ஊடக அறம் இருக்கிறதுனால நீங்க இந்த ஊடகத்துல பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஊடகம் கொடுத்திருக்குல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்குல்ல, நாங்க கொடுத்திருக்கோம்ல. இது ஊடக அறத்தின் வெளிப்பாடு இல்லையா? 19 எல்லாரையும் பேசிட்டு போற இங்க பேச முடியாதுல்ல. இந்த ஊடகத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இந்த ஊடக அததான் நான் சொல்றேன். நான் வந்து நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிந்தையான கணிப்புகள் அப்படிங்கிறது என்ன பயனை தரப்போகுது? தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சோன்னா அது ஒரு ரிசல்ட் தந்துட போகுது, மக்களுக்கு போய் சேர்ந்துட போகுது. ஆனா நம்ம பெரும் உழைப்ப எதுல போடுறோம்? இது மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்புன்னு போடுறோம். ஆனா செஞ்சிருக்க வேண்டியது என்ன? இந்த களத்துல இந்த கட்சிகள் இவ்வளவு அரசியல் தேர்தல் விதிமுறைகளை மீறுது, இவ்வளவு காசு கொடுக்குது, இவ்வளவு தவறு தானே செஞ்சிருக்கணும்.
அதை எந்த ஊடகமும் செய்யல, எந்த அரசியல் ஆய்வாளர்களும் நம்ம சொல்லல. பேசியிருக்கோம், பதிவு பண்ணிருக்கோம். அதாவது தமிழ் ஜனம் பேசியிருக்கு, பதிவு பண்ணிருக்கு. மற்ற ஊடகங்களை பத்தி நான் குறிப்பிட்டு பேச விரும்பல. ஆனா தமிழ் ஜனம் அதை செய்திருக்கிறது உங்களுக்கு கவனத்திற்கு துரைக்கண்ண குறிக்கிறார். அதை கேட்டு நம்ம தொடர்ந்து வரலாம். அடுத்து இன்னும் 2 கருத்தாளர்கள் இருக்காங்க, நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சகோதரர் ஆமா சகோதரர் திருமுருகனுக்கு ஒரு பணிவான கருத்து தான். இந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து களமாடுகிற திரு சீமான் அவர்களையும் இந்த நாம் தமிழர் இயக்கத்தையும் நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தம், தேர்தல் நிலவரங்கள், தேர்தல் கள யதார்த்தம் இதை உணராமல் வெறும் தமிழ் தேசியம் என்று முன்னிறுத்துவதால் அரசியலில் ஆர்வம் கொண்டிருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜீவ்காந்தி மாதிரி, நம்ம காரியம்மாள் மாதிரி, சகோதரர் நம்ம கல்யாண சுந்தரம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றாங்க. அதில் அரசியல் ஆர்வம் தாவேகா மேலே இருந்து ஒரு 2% வருது என்னுடைய பார்வை. இன்னொரு கருத்து பதிவு பண்ணிடுறேன். இந்த நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கிய 50-60களில் சீபா ஆதித்தனார், தமிழ் தேசிய கட்சியை தொடங்கிய மாப்போசி, அதே மாதிரி நம்முடைய தமிழ் தேசிய கட்சியை தொடங்கின சிவஞானம் அவர்கள், தமிழரசு கழகம் தொடங்கிய மாப்போசி அவர்கள், ஈவிகே சம்பத் அவர்கள், இவங்க அரசியல் களத்திற்கு வந்தார்கள், தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தினார்கள். இல்ல, தமிழர் விடுதலையை முன்னிறுத்தி புலவர் கலியபெருமாள், பேராசிரியர் கலைமணி, நம்ம மாறன் அவர்கள், தமிழரசன் அவர்கள் முன்னிறுத்தி போராட்ட களத்துக்கு வந்தாங்க, ஜனநாயக பாதைக்கு திரும்பினாங்க, முடியல. எனவே தேர்தல் கள யதார்த்தம், தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் என்பது நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். இந்த கட்டமைப்பை உருவாக்கினால்தான் உங்களோட இளைஞர்கள் இன்னும் பல 10 ஆண்டுகள் நீங்க போனாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற அந்த சூழலை, இந்த நிலைப்பாட்டை உணர்ந்து அதற்கு தக்கவாறு தகவமைத்துக் கொண்டால் தான் சீமானும் ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியுங்கிற பார்வை தான் என்னோட பார்வை. இங்க கட்டமைப்பு இல்ல அப்படிங்கிறதும் இன்னும் 10 ஆண்டுக்கு இது வராதுங்கிறதும் ஏற்கனவே நடந்த தமிழ் தேசிய முன்னெடுப்புகள் அது பெரிய வெற்றி பெறலங்கிறதும் நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, காளியம்மாள், அந்த 3 பேருக்கு பின்னாடி 3000 பேர் உள்ளர இறங்கி வேலை செய்யறாங்க. நீங்க அதை குறிப்பிடணும். இந்த 3 பேரை முன்னிறுத்தி இந்த 3 பேர்னு சொல்ல முடியாது. சரி, அவர்கள் விலகலுக்கு பிறகு நீங்க மாநில கட்சியாக அங்கீகாரத்தை பற்றி 8% மேல வாங்குனீங்க. அதை நான் சேர்த்து சொல்றேன், நம்ம அடுத்து பேசலாம். நிறைவு கருத்து சார். ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 4ஆம் தேதி நமக்கு அது என்னன்னு தெரியும். இதில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பி வாக்களித்திருந்தால் அதிமுகவுக்கு வாய்ப்பு. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருந்தால் திமுகவுக்கு அது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு கணிசமான இடங்களை தாவேகா பெற்று விஜய் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாடு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 2026 என்ன சொல்ல போகிறதுங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி பார்த்தோம். 1952 நடக்காது, 2006 நடக்காது, 24 நடக்க போகுதுங்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? ஆமா, அவர் இல்லவே இல்லைங்கிறார் கேப்ரியல். இல்ல நம்ம கடந்த கால வரலாறு பார்க்குற போது அதுதான், ஏதாவது ஒன்று தான் வரும் அப்படின்னு. நீங்கள் கடந்த 2016 ஒரு நிலை உருவாச்சுல, திமுக ஒரு குறைவான இடங்கள், அன்றைக்கு காங்கிரஸும் பாமகவும் நினைச்சிருந்தா நிச்சயமாக கூட்டணி ஆட்சி 2006-11 நிச்சயம் அமைச்சிருப்பாங்க. அன்றைக்கு பாமகவும் காங்கிரஸ் தவற விட்டுருச்சு. இன்னைக்கு இப்பவும் சோடங்கர் சொல்றாரு, கிரீஷ் சோடங்கர், வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற பழையபடியே சோடங்கர் அப்படி சொல்றாரு. செல்வ பிறந்தகை நடக்கட்டும் பார்க்கலாங்கிறாரு. ஆமா ஆமா, அது இன்னும் ஒரு ஒத்த முடிவுக்கு வரல. அப்ப 2026 இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் சரியாக இருக்கும் என்கிற பார்வை புரிதல் இருக்கிறதாங்கிறத நம்ம 4ஆம் தேதி பார்க்கலாம். நன்றி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள், செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊர் கவுட்டர்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?